அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில், இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதோடு உச்ச பலத்தை பெறக்கூடிய வகையில் பௌர்ணமி தினத்தில் முழு நிலவாகவும் வலம் வர போகிறார். எனவே இந்த வாரத்தில் தொடர்ந்து வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை, முன்னேற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி பல வெற்றி வாய்ப்புகளை வளர்பிறை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கும் சந்திரனின் அமைப்பால் உறுதியாகவே சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல பலன்களை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு. அதைவிட முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான். சனி பகவான் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகும் தருணமாக இந்த வாரம் அமைய போகிறது. 12 ராசியிலே முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ராசி என்று சொன்னால் அது நிச்சயமாக கடகராசி என்று சொல்லக்கூடிய வகையில் சனி முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி இருப்பதால் அடுத்த 1 ஆண்டுகளுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சியும், அதை தொடர்ந்து 1.5 ஆண்டுகளுக்கு சிறப்பான மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மற்ற ராசிக்காரர்களை விட தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை மிகப்பெரிய அளவில் செய்து முடிக்க முடியும். ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் 9இல் அமரும் சனியின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க போகிறது. தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முழுமையாக தகர்த்தறிவப்படுவதோடு மட்டுமல்லாது கொடிகட்டி பறக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் சிறப்பான வேலையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எதை செய்தாலும் அதை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்கிறது. சனியின் பார்வையும் பல இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் பல மடங்கு லாபம் உங்களை தேடி வருகிறது. சனி பகவான் 9இல் அமர்ந்து 3, 6, 11 ஆகிய இடங்களை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். லாபம் உயரும். தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். எதையும் நீதி தவறாமல் நேர்மையுடன் செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி இனிமேல் முழுமையாக கிடைக்க போகிறது என்பதை சனி பகவான் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே உங்களது ஈடு தேடி நல்ல செய்தி உறுதியாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை விட சிறப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவான் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சூழலில் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் விரயஸ்தானத்தை, மோட்சஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. மனக்கவலை உருவாகினாலும் அவை சுப நிகழ்வுகளாக மாறக்கூடிய வகையில் மிக வலுவாக விரயஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களை நம்பி முதலீடு செய்து முக்கியமான காரியங்களில் ஈடுபட்டு இழப்பை சந்தித்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய பொருட்கள் களவு போன நிலையில் இது மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் இந்த வாரம் சிறப்பாக அமைய போகிறது. பல வகையான குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகும். எதிர்கால
எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவை அனைத்தும் விலகும். பல கிரகநிலைகளை குரு தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார். கேது இந்த தருணத்தில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த கிரக அமைப்பு சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் 60% மேல் கடந்த சூழலில் ராகு மற்றும் கேதுவால் பெரிய அளவிலான பிரச்சனைகள் இல்லை. ஏனென்றால் 70% நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் கவனத்துடன் செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் வராத வகையில் உங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது தொழிலில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும். ராகுவின் நட்பு கிரகமான சனி அதீத பலத்துடன் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் பல வகையான சிக்கல்களை இந்த தருணத்தில் விலக்கி விடுகிறாருங்க. ஆரோக்கிய தொல்லைகள் அடிக்கடி ஏற்பட்டு வந்த சூழலில் அவை முழுமையாக விலகும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது. வீண் வதந்திகளை நம்பி பல பிரச்சனைகளை சந்தித்த சூழலில் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. மிக வலுவாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் செவ்வாய் அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் கூட பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு துரிதமாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கடன் சுமை மிக பெரிய அளவில் உறுதியாக குறையும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை திறன்பட சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் அஷ்டமத்தில் வலம் வந்த சுக்கிரன் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ஆகிய ஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் அனைத்து வகையான விஷயங்களிலும் நிறைந்த பலன் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை உங்களை தேடி வரும் நல்ல செய்தியாக நிச்சயமாக அமைய போகிறது. தொழில் மற்றும் வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை என அனைத்திலும் மலமளவென வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அடமானம் வைத்த நகையை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. இந்த வாரத்தில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமான புதன் வக்ர நிவர்த்தி பெற போவதால் பல சிக்கல்களை உறுதியாக தவிர்க்க முடியும். ஆனால் அவர் அஷ்டமத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே தேவையற்ற அலைச்சல்களை அதிகமாக கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழலில் அவை கை நழுவி செல்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் சூரியன் 75% மேல் கடந்து அடுத்த வாரத்தில் மிக வலுவாக 9இல் நுழைய போகிறார். எனவே பல சிரமங்கள் படிப்படியாக விலகும். பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி மற்ற ராசிக்காரர்களை விட முதன்மையாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக இந்த தருணத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குலதெய்வ
தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உங்களை தேடி வரும் நல்ல செய்தியாக இந்த வாரத்தில் பல விஷயங்களை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும்.